வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, சிவபுராணம் தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் 3வது பாகமாக 9வது கவியிலிருந்து தொடர இருக்கின்றோம். பக்தி மார்க்கத்தில் போதிக்கப்படுகின்ற அற்புதமான இறை தத்துவங்கள், அவற்றை விஞ்ஞானத்தோடு இணைத்து சிந்திக்க தவறியதன் விளைவாக சடங்குகள் மட்டுமே நமக்கு வந்து சேர்ந்தன, சத்தியங்கள் மறைந்து போயின. அதனால் நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை நோக்கு மறைந்து போக, பூஜை புனஸ்காரங்கள் செய்வதன் மூலமாக நாம் எல்லாவற்றையும் பெற முடியும் என்ற ஆதாரமில்லாத கருத்தை நம்பி தொடர்ந்து தனி மனிதன் முதல் உலக அளவிலே சமுதாயம் துன்பங்களையே சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வாக வந்த மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சாமிஜி சொன்னாங்க, பக்தியிலே உள்ள சடங்குகளின் உட்பொருளை தெளிவாக விளங்கிக் கொண்டு அந்த சடங்குகளை செய்கின்ற போது நாம் பெறக்கூடிய பலன்கள் மிக அதிகம் என்றார். எனவே பக்தி புறம் தள்ளக்கூடியது அல்ல, அவற்றை நிறைவாக பயன் கொள்வதற்கு துணை செய்வதே இந்த விளக்கம் என்ற கருத்தை சொல்லி, இப்போது சென்ற வாரம் வரைக்கும் 8 பாடல்களுக்கு விளக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கு 9வது பாடலிலிருந்து தொடர்கிறோம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்ற 5 வரிகள் இந்த பாடலிலே வெளிப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வரியாக விளக்கத்தை பார்ப்போம். ஆக்கம் அளவு இறுதி இல்லாய், பிறப்பு வாழ்கின்ற காலம், ஒரு நாள் முடிகின்ற நியதி. இப்படி பிறப்பு, வாழ்வு, இறப்பு என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் நீ என்றாலும், அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் கோடான கோடி சூரிய குடும்பங்களாக, கோள்களாக, நட்சத்திரங்களாக, இந்த பூமியிலே நுண் உயிர் முதல் மனித உயிர் வரைக்கும் உள்ள ஜீவ இனங்களாக, இப்படி அனைத்தையும் பிரம்மமாய் நின்று ஆக்குவாய், விஷ்ணுவாய் நின்று காக்கிறாய், ருத்ர சிவமாய் நின்று அழிக்கவும் செய்கிறாய். மனிதனாய் பிறந்த நான் எனது தெய்வ நீதியை ஒழுகி நின்றால் எனக்கு அருள் தருகிறாய். எனது ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை நீக்கி எனது ஆத்மாவை தூய்மை செய்து பிரம்ம ஞானத்தை திளக்கச் செய்கிறாய். என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின், இப்படி ஞானம் பெற்ற என்னை உனது சிவனடியார் கூட்டத்தில் இணைத்துக் கொள்கின்றாய். இதன் மூலம்
மேலும் சத்தியம் தவறாமல் ஒழுக்கத்தோடு வாழும்படிக்கு என்னை பாதுகாக்கவும் செய்கின்றாய். நாற்றத்தை நேரியாய். நாற்றம் என்றால் மனம். மலர் எப்படி மனம் பேசுகிறது என்று கொஞ்சம் நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற போது, அந்த மலரின் உயிர் ஓட்டத்தில் கலந்திருக்கின்ற ஜீவகாந்தம், அந்த ஜீவாந்தத்தின் நுண்ணிய தன்மாற்றமே மனமாக வீசுகிறது. இப்பெரும் சிறப்புக்கும் காரணம் அதே சுத்த வெளியாகிய ஆதி பரம்பொருள் தானே. சேயாய் நனியானே. சேய்மை என்றால் பக்கத்தில், நனியானே என்றால் தூரம். அப்போ அண்மை சேய்மை என்ற தூரம் கணக்குக்கு அப்பாற்பட்டவனே. எவ்வளவு நெருங்கியது என்றால் அதைவிட நெருங்கியது இல்லை இறை துகளாக. எவ்வளவு தூரம் விரிந்திருக்கிறது என்றால் அதைவிட இல்லை பிரபஞ்சமாக. இப்படி தூரம் என்ற கணக்குகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு உள்தானே தவிர பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள அந்த சுத்த வெளியில் இந்த தூர கணக்கே கிடையாது. மனம் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அதாவது மாற்றம் கழிய மனம் கழிய நின்ற மறையோனே. இப்போ மாற்றம் கழிய என்றால் மாற்றம் இல்லாதது என்று பொருள். அந்த சுத்த வெளியாகிய ஆதி பரம்பொருள் மாறியதனால் தானே பிரபஞ்சம் தோன்றியது. அப்போ பிரபஞ்சத்திற்குள் மாற்றத்திற்கு உட்பட்டதாகவும் பிரபஞ்சத்துக்கு அப்பால் எல்லையில்லாத பரவெளியாக இருக்கின்ற போது மாற்றம் இல்லாததாகவும். அப்போ சுத்த வெளி என்பது மாறாததாகவும் மாறுவதாகவும் அமைந்திருக்கின்றது. அப்போ மாற்றம் கழிய நின்ற இடம் ஆதிசிவமாகிய சுத்தவெளி. மனம் கழிய, உயிரினங்களிலே மனம் செயல்படுவதனால்தான் வாழ்க்கை என்ற ஒரு சிறப்பையே நாம் தூக்கிறோம். மனம் அற்றுவிட்டால் நோமேட் ஸ்டேட் என்று சொல்கிறார்களே, அந்த மனம் அற்ற நிலை பேரறிவாகிய அந்த தெய்வ நிலை. மனம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு, பிரதிபலித்தல். இதுதானே மனசு. அந்த அனுபவங்களை சஞ்சிதம் பிராரப்தம் என்று 2 கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். பிரசவம் வரைக்கும் உள்ளது மிகப்பெரிய தொடர், பெரிய பை, சஞ்சித கர்மா. பிறந்து 3 வயது முதல் பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் தன் வினை என்ற பிராரப்தம். இந்த 2 அடுக்கு வினைப்பதிவுகளின் பிரதிபலிப்பு தான் மனம். அந்த பிரதிபலிப்பு அற்றுவிட்டால், இருப்பாகவே மாறிவிட்டால் மனம் தோன்ற முடியாது. உயிரின் படக்கை நிலை தானே மனசு. படரவில்லை என்றால் மனசு இல்லையே. இப்படி படராத நிலையிலே மனம் கழிந்து போவதனால் அது தன் மூலமாகிய அறிவாகவே நிலை பெறுகிறது. மனம் கழிந்த நிலை தெய்வீகம். இப்படி மாற்றம் கழிய மனம் கழிய நிற்கின்ற போது அந்த மறைப்பொருளை உணரலாம். அந்த மறையோனுடைய சிறப்பு என்ன? கண்களால் காண முடியாத மறைப்பொருளாக, வார்த்தைகளால் விளக்க முடியாத மறைப்பொருளாக, சடங்கு சம்பிரதாயங்களால் உணர முடியாத மறைப்பொருளாக, வேஷ பக்தியால் எட்ட முடியாத மறைப்பொருளாக, அனைவருள்ளும் இருந்து கொண்டே
அறிய முடியாத மறைப்பொருளாக யாருகிட்ட இல்லை, எல்லோருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆனால் அறிய முடிகிறதா? இப்படி அறிய முடியாத மறைப்பொருளாக பேரறிவாய் பேரின்பமாய் எங்கும் வியாபித்திருப்பவனே. 10வது கவியில கறந்தபால் கண்ணலொடு நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. கறந்தபால் கண்ணலோடு நீ கலந்தாற்போல், தூய்மையான நாட்டு பசும்பால் கறந்தபால், கண்ணலோடு கரும்பு சாறு, இந்த இரண்டோடு நெய் கலந்தாற்போல். இதில் இந்த மூன்றும் இணைந்த சிறப்பு மிகச் சுவையானது என்பது ஒரு கருத்து. இதற்குள் உள்ள உட்பொருள் என்ன என்றால், மாணிக்கவாசகர் பெருமான் பக்தர்களை 3 வகையாக பிரித்திருக்கிறதாக ஒரு செய்தி எட்டுகிறது. அது என்னன்னு பார்க்கலாம். கறந்த பால், எந்த வகையான பக்தர்கள் கறந்த பாலாக பிரிக்க முடியும் என்றால், இப்போ பசு ஈன்று விட்டால் தானே சுரக்கும் பால், அதுபோல மனிதனாக பிறந்தவன் தானே கிரகஸ்தம் என்ற இல்லறத்தை முடித்துவிட்டு வானப்பிரஸ்தம் என்ற துறை மேற்கொள்வது வயதுக்கு தகுந்தாற்போல் பக்குவமாகின்ற சிறப்பு. இது கறந்த பாலை போன்றது. இரண்டாவது, கரும்பானது இரும்பு உருளைகளுக்கு நடுவே நசுக்குண்ட பின் வெளிப்படுத்துகின்ற கரும்பு பால். இதுபோல துன்பத்தில் துடித்து பக்குவப்பட்ட பின் வரும் ஞானம், கெட்ட பின்பு ஞானி. அதாவது புலன்பற்றுகள் அனைத்தும் அற்ற பிறகு பெறுகின்ற ஞானம். இது இரண்டாவது வகை. மூன்றாவது, பாலானது தயிர் வெண்ணெய் என பயணித்த பிறகு நெய் ஆவதைப் போல ஒரு குருவிடத்திலே தீட்சை பெற்று அமைதியாக தனித்திருந்து தயிராகி பக்குவமாக்குகின்ற அனுபவங்களால் கடைந்த வெண்ணெயாகி இறைவன் அருளால் அன்பே சிவம் என்று உணர்ந்து நெய்யாவது என்று பொருள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று மனித வாழ்க்கையின் படித்தளங்களை 4ஆக வகுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதாவது வயதிற்கு ஏற்றபடி மனிதன் பக்குவமாக வேண்டும். அதுதான் மேன் ஏஜ் மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது மனிதன் ஏஜ் வயதுக்கு தகுந்தாற்போல் மெண்ட் பக்குவமாக வேண்டும். அப்படி ஒரு மனிதன் பக்குவம் ஆகவில்லை என்றால் அவனை பக்குவத்தை நோக்கி செலுத்துகின்ற நிர்வாக திறமே மேனேஜ்மெண்ட். He should be amended, he should be demanded, he should be commanded. இதெல்லாம் நிர்வாகத்துடைய கூறுகள். இப்படி வயதுக்கேற்ற பக்குவத்தை பெறுவது, இதை கணேசன் அழகாக சொல்வார். பாலென சொல்லுவது உடலாகும், அதில் தயிரென கண்டது எங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டது உந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும். இப்படி பால், கரும்புச்சாறு, நெய் என்ற 3 வகை பக்தர்களுக்குள் மறைபொருளாக கலந்திருக்கின்ற சிவமே என்று பொருள். அடுத்தவரை சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று,
அது என்ன சிறந்தடியார்? அடியார் என்றால் ஆரம்ப சாதகன், பக்தன். சிறந்தடியார் என்றால் பக்குவம் அடைந்த பக்தர், அதாவது ஞானம் என்று அர்த்தம். மலருக்குள் தேன் கசிந்து ஊறுவதைப் போல் சிறந்தடியார் சிந்தனையுள் இன்பத் தேனாக ஊரிற்கும் பெருமானே என்பதுதான் சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். கடந்து வந்த பரிணாம வரலாற்றில் சிவமாகிய தெய்வத்தோடு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள் கலந்ததால் மனிதனானோம். இந்த மனிதனிலே இருந்து இந்த 3 மலங்களும் நீங்கிவிட்டால் இவன் வாழும் தெய்வமாகிறான். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்கிற வல்ல பிறந்தகை. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகுந்து பெருமானின் கருணையால் மீண்டும் பிறவா முக்தி அடைகிறான் என்பதுதான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் 5 நிறங்கள் என்றால் பேதங்கள். எத்தனை பேதங்கள் உண்டு? கோடிக்கணக்காக தோற்றங்களாக நாம் பிரித்து பேசினாலும் அனைத்தையும் தொகுத்து வகுத்து பார்த்தால் யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய, பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், அந்த வார்த்தையை பாருங்க. பஞ்ச என்றால் 5, பிரபஞ்சம் என்றால் பிரணவ பொருளாகிய தெய்வமே பஞ்சபூதங்களாக வந்தது. அது பிரபஞ்சம், அது சிவசக்தி, இது அர்த்தநாரி. இப்படி பேதப்பட்ட பூதங்கள் 5ம் இணைந்த பிரபஞ்சமாக இந்த 5 பௌதிகங்களில் இருக்கின்ற காந்தத்தின் தன்மாற்றம் 5 வகை. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகை தன்மாற்றங்களாக. பிறகு 5 அறிவு ஜீவராசிகளாக, 5 கர்மேந்திரியங்களாக, 5 ஞானேந்திரியங்களாக வெளிப்பட்ட அனைத்தும் நிறங்கள் ஓர் 5 என்ற அந்த சிவபெருமானின் வெளிப்பாடுகளே. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் எம்பெருமான். விண்ணோர்கள் என்றால் விண் என்பது அணு. அந்த அணுவுக்குள் கருவாக இருப்பது அதே ஆதிசிவமாகிய சுத்த வெளிதான். விண்ணுக்குள்ளும் இப்படி நீ கருவாக மறைந்திருக்கும் ரகசியத்தை அறிந்த வானவர் என்ற ஞானி, எனது பேரின்பத் திளைப்பில் வியந்து போற்றுகின்ற பெருமைக்குரிய எம்பெருமானே. வல்வினையேன் தன்னை, இதை தொடர்ந்து அடுத்த பாடல், மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய. வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, அதாவது சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளில் சிறைப்பட்ட என்னுள், ஆத்மாவாக என்னுள் மறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருள். அப்படி மறைந்துள்ள உன்னை அறிய முடியாதபடி உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று மயங்கி கிடக்கும்படியாக அறியாமையில் மூழ்கியிருந்தேன். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற
ஐம்புலன் இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி அவற்றை பெறுவதற்காக கற்றுக்கொண்ட வித்தைகளும் கையாண்ட நுட்பங்களும் வளர்த்து கொண்ட அறிவும் செய்த செயல்களும் ஆத்மலாபத்திற்கு பயனாகவில்லை என்ற உண்மையை அறியாதபடி கர்ம வினைகளுக்கும் புலன் இன்பங்களுக்கும் அடிமையான வல்வினையனாகிய என்னை, வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி, அறம் செய்யத்தக்கது, பாவம் செய்யத்தகாதது, இப்படி பாவ புண்ணிய பதிவுகளால் விளைந்த ஆத்மா எனது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா கட்டிய இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. அதாவது வாய், மூக்கு, கண்கள், காதுகள், சிறுநீர், மலத்வாரங்கள் என 9 வாசல்கள். ஓட்டை வீடு 9 வாசல்கள் சொல்வார்கள். இதில் புழு அழுக்கு மூடி. எப்படி? வாயின் பல் இடுக்குகளில் கிருமி, மூக்கில் பக்கு, கண்ணில் பூழை, காதில் குரும்பி, சிறுநீரில் கிருமி, மலத்தில் புழு என 9 வாயில்களிலும் உள்ள இந்த தீயவற்றை மறைக்க அழகிய தோளால் போர்த்திய உடலை, அழகிய தோல் மூடிய எனது உடலை மேலும் விலங்கின பதிவால் மூடி மலங்க புலன் 5 வஞ்சனை செய்ய. அதாவது மலங்க என்றால் மயக்கத்திற்கு உட்பட்ட புலன். மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. அதாவது இன்ப மயக்குக்கு உட்பட்ட எனது கள்ள புலன் 5 எவ்வளவு அனுபவித்தும் நிறைபெறாமல், எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனை சுவை ஒன்றேதான் என்ற உண்மையை உணராமல் என்னை புலன் இன்பங்களிலே ஆழ்த்தி உன்னுடைய இறையர்களை பெற முடியாதபடி இந்த 5 புலன்களும் எனக்கு வஞ்சனை செய்கின்றதே. மலங்க புலன் 5 வஞ்சனை செய்ய. 12வது பாடல். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. முதல் வரி. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. மலம் என்றால் ஏற்கனவே பலமுறை நாம் சிந்தித்தது போல ஆணவம், கண்மம், மா என்ற 3 மலங்களும் நீக்கப்பட வேண்டியவை. உடலில் மலம் தேங்கினால் அது பல வியாதிகளுக்கு காரணமாகிறது அல்லவா? எனவே அதை மலச்சிக்கல் என்பார்கள். அதே போல மனதில் சேருகின்ற இந்த 3 மலங்கள் பல பிரச்சனைகளுக்கு காரணமாவதால் இது மனச்சிக்கல். மலச்சிக்கல் உடலை கெடுக்கும், மனச்சிக்கல் வாழ்வை கெடுக்கும். எனவே மலம் என்றால் நீக்கப்பட வேண்டியது. நீக்கினால் மட்டுமே ஆரோக்கியம், நீக்கினால் மட்டுமே இனிமையான வாழ்வு. அப்படி விமலா என்றால் விலக்கி வைத்தல், நெருங்க முடியாதபடி தள்ளி வைத்தல். இந்த 3 மலங்களையும் தூர தள்ளி வைப்பது விமலா. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. எனது கண்ம வினைகளில் பந்தப்படாமல் என்னுள் வீற்றிருக்கும் விமலா உனக்கு எனது விலங்கு மனத்தோடு கலந்த அன்பாகி. விலங்கு
மனத்தோடு கலந்த அன்பாக. எப்படி? பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டது, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்தது என்பது போல விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கசிந்து உள்ளுருகும் நலமில்லாதென்று சிறியனை நல்கி. நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி. இந்த பூமியிலே எப்படி வந்தான்? எல்லாமாக பரிணமித்தான். பிறகு மனித இனத்தின் குறைகளை நீக்கி தெய்வம் போல் நிறைவாக வாழ்கின்ற வகைக்கு இயற்கையின் நீதிகளை அறிந்து தெய்வத்தை அனுபவத்தில் உணர்ந்து இதுபோல் வாழ்ந்தால் நிறைவாக வாழலாம் என்று வழிகாட்டக்கூடிய ஞான குருவாக வந்தருளி. அந்த குரு பரம்பரையின் மூலம் தட்சிணாமூர்த்தி தத்துவம். சிவனே குருவாக வந்தது தட்சிணாமூர்த்தி, அது குரு தத்துவம். இப்படி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி. நீள் கழல்கள் காட்டி என்றால் நீண்ட உனது பரிணாம வரலாற்றை விளக்கி. ஆதி பரம்பொருளே சக்தியாகி, விண்ணாகி, பிரம்மமாகி, பஞ்சபூதம் என்ற கணபதியாகி, 6 காந்த தன்மாற்றங்களை விளக்குகின்ற காந்த கடவுளாகி, இவை அனைத்தும் இந்த பிரபஞ்சமாகி வந்த மிக நீண்ட சரித்திர தொடர் வரலாறு. அதான் நீள் கழல்கள் காட்டி. கழல் என்றால் திருவடி, அடி அடிச்சுவடு என்றால் வரலாறு, கடந்து வந்த பாதை என்று பொருள். த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த பேரறிவாகிய ஆதிசிவத்தின் தொடர் பயணம் வரலாறு நானாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி நீண்ட உனது பரிணாம வரலாற்றை விளக்கி மெய்ப்பொருளாய், பொய் தோற்றங்களாய், மாயை நிறைந்த மனித வாழ்வாய் உள்ளது அனைத்தும் நீயன்றி வேறில்லை என உணர்த்தி, கருணையோடு எனது திருவடிகள் மூலம் உனது தர்மத்தை பின்பற்றுவதன் மூலம் உன்னை அடையும் வழி என்று எனக்கு எடுத்து காட்டி. இதான் நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி. குருவாக வந்து நமக்கு வாழ்க்கை நெறிகளை காட்டி, இப்படி வாழ்ந்தால் நிறைவாக வாழ்ந்து மூலமாகிய ஆதி சிவத்தையும் உணர்ந்து நிறைவு பெறலாம் என்ற ஒரு முழுமையான வாழ்வியல் நெறிமுறையை காட்டி தந்த பரம்பொருள். சரி, என்னுடைய தகுதி என்ன? ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. அப்படி நீ கருணை காட்டும் அளவுக்கு நான் சிறந்தவனா? இல்லை. ஞாயிற் கடையாய். அது என்ன ஞாயிற் கடையாய்? கிராம பக்கத்தில் சொல்லுவாங்க, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைம்பாங்க. நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை. இது போல தூங்க நேரம் இல்லாமல், சாப்பிட நேரம் இல்லாமல், மனைவியை கவனிக்க நேரம் இல்லாமல், குழந்தைகளை கொஞ்ச நேரம் இல்லாமல், எப்பவும் ஒரே பரபரப்பு. எதற்காக அலைகிறேன் என்ற ஒரு இலக்கு இல்லாமல் நாயைப் போல உண்டு உறங்கி தின்று திரிந்து வாழ்கின்றமே, இந்த பிழைப்புக்கு தான் நாய் பிழைப்புன்னு பேர். அப்படி 700 கோடி நாய்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நினைப்போ எனக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட தாழ்வான என்னை எப்படி நீ ஆட்கொண்டாய்
என்றால் 13வது கவி சொல்றாரு, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. முதல் வரி, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இப்படி ஞாயிற்கடையானாக இருக்கின்ற என்னை எப்படி நீ ஆட்கொள்ள வந்தாய் என்றால், உன்னுடைய கருணை, பேராறு கருணை, அந்த இன்ப ஊற்றிலே பொங்கி வந்து என்னை ஆட்கொள்ள வருகின்றாய். இப்படி அறக்கருணை மரக்கருணை என்ற இரண்டும் இறைவனின் பெரும் கருணையே. இவன் எப்படி தாயைச் சிறந்த தயவான தத்துவனாகிறான் என்றால், இப்போ அன்னை தன் குழந்தை விரும்பி அருந்தக்கூடிய தாய்ப்பாலை தந்து அதன் பசி துன்பத்தை நீக்குதல் அறக்கருணை. அந்த குழந்தை ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அது விரும்பி அருந்தாத மருந்தை அதே தாய் அக்குழந்தைக்கு வற்புறுத்தி ஊட்டுகிறாள். இது மரக்கருணை. பார்க்கறதுக்கு ரொம்ப துன்புறுத்துற மாதிரி தெரியும். ஆனால் அதை செய்யவில்லை என்றால் குழந்தையின் நோய் நீங்காது, அவருடைய இனிமை காக்க முடியாது. இப்படி அந்த குழந்தையின் பசித்திருக்கின்ற பாலை தருவது அறக்கருணை. நோய் நீக்க வேண்டிய அவசியத்தின் காரணமாக வற்புறுத்தியாவது மருந்தை திணிப்பது மரக்கருணை. இதே போல இறைவா, இயற்கை இன்பங்களை அள்ளி தருவது எனது அறக்கருணை. எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா என்றார்களே. நாம் அனுபவிக்கின்ற எந்த இன்பமாவது வேற்று கிரகத்திலிருந்து வந்ததா, இல்லை வேற்று பிரபஞ்சத்தில் இருந்து வந்ததா? எல்லாம் அந்த சிவபெருமானின் தன்மாற்றத்தால் எழுச்சி பெற்று மலர்ச்சி அடைந்த அனைத்தும் தானே. இப்படி இயற்கை வளங்களாக எல்லையற்ற பொருட்களை கொடுத்து எனது வாழ்க்கையை வளப்படுத்திய பெரும் கருணை பேராரே. இது உன்னுடைய அறக்கருணை. அதே சமயத்தில் அறியாமையினால் நான் செய்த கண்ம வினைகளை கழித்து என்னை தூய்மை செய்தும் பொருட்டு எனக்கு துன்பத்தை தந்து என்னை வருத்தத்தில் ஆழ்த்தி எனது ஆத்மாவை தூய்மைப்படுத்தி உன்னோடு கலந்து பிறப்பறுக்க துணை செய்வது எனது மரக்கருணை. இப்படி தாயிற் சிறந்த தாயாய் மா கருணை கடலாகிய எம் சிவபெருமானே, மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே. மாசற்ற சோதி, தூய்மை என்றால் பரிசுத்தமானது. சுத்தம் என்றால் தூய்மை, பரிசுத்தம் என்றால் அதைவிட தூய்மையானது வேறு இல்லை. அப்போ அனைத்திலும் மிக மிக பரிசுத்தமானது எது என்றால் அந்த ஆதி மூலம் தானே, அந்த பரிசுத்த ஆவிதானே. இப்படி மாசற்ற சோதி என்றால், சோதி என்ற வார்த்தை தத்துவத்திலே எங்கு வந்தாலும் அறிவு என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். எப்படி விளக்கின் வெளிச்சத்தில் பாதையில் உள்ள மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரியப்படுத்தி இடரல் இல்லாத பயணத்துக்கு வகை செய்கிறதோ, அதே போல வாழ்வில் இன்பத் துன்பங்களுக்கான காரணங்களை விளக்கி துன்பங்களை தவிர்த்து இன்பத்தை மட்டுமே திளைக்கக்கூடிய வகை செய்வது அறிவு. அதனால் எங்கெல்லாம் ஜோதி ஒளி என்ற வார்த்தைகள் வருகிறதோ அவை எல்லாமே அறிவை குறிப்பனவை தான் தத்துவத்தில். அப்போ மாசற்ற சோதி என்றால்
சுத்த வெளியாக பேரறிவாக இருக்கின்ற பரம்பொருளே, தூய அறிவான உனது ஆற்றல் எழுச்சி பெற்று பிரபஞ்சமாக மலர்ந்த மலச்சுடரே, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என வல்வன் மூலம் மாட வாழ்வுக்கு வழிகாட்டிய அறிவுச்சுடரே, மலர்ந்த மலர்ச்சுடரே. மலர் என்பதுதான் ஒரு இயக்கத்தின் முழுமை நிலை. இப்போ விதையில தொடங்குகிறது பயணம். அது தளிராகி செடியாகி மரமாகி பல கிளைகளோடு, பிறகு அது மொக்காக, பிறகு மலர்ச்சி பெற்று மலராக, மலர்ந்த பிறகு அதனோடு அதன் பயணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பயணம் தொடங்குகிறது. அடுத்து என்ன பயணம்? இந்த மரம் முழுமை பெற்று விட்டது, மலர்ந்து விட்டது. அடுத்து இதை போல் இன்னொன்றை தோற்றுவிக்க வேண்டும் அடுத்த தலைமுறை. அதற்கான விதையை தயார் பண்ணணும். அப்போ மலர்ந்த உடனேயே மகரந்தம் தோன்றுகிறது. அந்த மகரந்தத்தை வண்டுகள் மொய்க்க அது தன் மகரந்தமாகவோ அல்லது அயல் மகரந்தமாகவோ சேர்க்கையாகி தன்னை போல அல்லது இன்னொன்றோடு இணைந்து ஒரு மூன்றாவது இனத்தை போல இப்படி தொடர்ந்து அடுத்த தலைமுறை உருவாகி கொண்டே இருக்கும். அதனால் மலர் என்பது ஒரு தோற்றத்தின், ஒரு இயக்கத்தின் முழுமை நிலை. ஆனால் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றார் வள்ளுவ பெருந்தகை. மலர் மிசை ஏகினான், மலர்ச்சி பெற்று மலராக முழுமை பெற்று அடுத்த சந்ததி உருவாக்குகின்ற மலர் மிசை ஏகினான். மாண்புமிக்க அந்த தெய்வத்தின் திருவடிகளை, அவருடைய பரிணாம ரகசியத்தை அறிந்து அந்த தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த பூமியில் உடல் அழிந்தாலும் புகழ் அழியாது வாழ்வார்கள். அப்படி மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே, தேசனே. தேசனே என்றால் தேஜஸ் என்ற வார்த்தை தேசனே. தேஜஸ் என்பது என்ன என்றால் ஒளி, ஒரு பிரகாசம், வசீகரம். இப்படி முகத்திலேயும் உடலிலே தோன்றுகின்ற வசீகரம், அது தெய்வீகத்தின் வெளிப்பாடு. அதாவது ஒரு மனைவி கருவுற்றால் கரு வளர்கின்ற காலத்தில் அவளது முகத்திலே உடலிலே ஒரு தேஜஸ் இருப்பதை பார்க்கலாம். அந்த பொலிவு ஏன் வந்தது என்றால் தெய்வீகமான கரு அந்த பெண்ணின் கரு பையிலே உருவாகி இருப்பதனால் அந்த தெய்வீகம் கருப்பையிலே தொடங்கி உடல் முழுவதும் தேஜஸாக, பொலிவாக, வசீகரமாக வெளிப்படுகிறது. அது மட்டுமில்லை, இந்த தெய்வீகத்தை 9 மாதங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற பெரும் நிதி பெண்மை என்பதனால் மங்கையாய் பிறப்பதற்கே மாதவம் செய்தல் வேண்டும் அம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்படி அந்த தேஜஸாக இருப்பது அந்த சுத்த வெளியாகிய சிவபெருமானே, அறிவே. தேனார் அமுதே சிவபுரனே, தேன் ஆர் அமுதே. மலரில் எப்படி தேன் கசிந்து தேங்குகின்றதோ அதுபோல் இன்ப ஊற்றாய் பெருகும் பராபரமே, ஆதிசிவமே, சுத்த வெளியே, தேன் ஆர் அமுதே சிவபுரனே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே.
பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம் என்ற உயிர் தொடர்பு, பற்று என்ற பொருள் தொடர்பு, இவை அற்று போக போக அந்த தெய்வ தரிசனம் நமக்கு அனுபவமாகும். இதைத்தான் நம்ம திருப்பதி அல்லது தென் தமிழகத்தின் கோவில்கள், கேரள மாநிலத்தில் உள்ள பல கோவில்கள், எங்கு சென்றாலும் ஆண்களுக்கு மேலாடை தடை, வேஷ்டி தவிர வேறு ஆடையும் அணியக்கூடாது. ஏன் இப்படி ஒரு ஐதீகம் செயல்படுத்தப்படுகிறது? யாரிடமாவது இந்த கேள்வியை கேட்டால் நமக்கு பதில் கிடைத்ததா? கிடைக்குமா? யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்பது கீதையின் சாரம். அந்த கீதையின் நாயனாகிய பாலாஜி, விஷ்ணுவுடைய திருத்தலம் திருப்பதி, எல்லா பொருட்களிலும் என்னையே காண வல்லவன். அப்போ சட்டையில் அவன் யார் இருக்கிறாங்க? பனியனில் யார் இருக்கிறாங்க? அவன் தானே. அப்போது என்னுடைய சட்டையிலும் என்னுடைய பனியனிலும் இருக்கின்ற இறைவனை ஏன் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க? ஏன் வேண்டாம்? சட்டை போட்டு உள்ளே போனால் என்ன தீட்டு வந்துடும்? விளக்கம் சொல்ல மாட்டேன்றாங்களே. இந்த சடங்கை ஏற்படுத்திய ஒரு ஞானி அவர் என்ன சொல்லியிருப்பார்? பந்தம் பற்று பாசம் என்ற ஆடைகளை களைந்து திறந்த மனதோடு சென்று ஆண்டவன் வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவன் அருளை நீ பெற முடியும். அப்போ ஒரு பக்தன் ஆண்டவனின் திருவருளை பெறுவதற்கு எது தடை என்றால், இவனது பந்தம் பற்று பாசமே தடை. பனியன் சட்டை துண்டு தடையல்ல. இப்படி பாசமாம் பற்று அறுத்தால் பாரிக்கும் ஆரியனே. முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் என்றார் கண்ணதாசன். முற்றும் கசந்ததென்று பற்று அறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன். ஏன்? உன்னுடைய ஜீவாத்மாவுக்கு சொந்தமான பரமாத்மா நான். உனக்கும் எனக்கும் தான்ப்பா சொந்தம். பொருத்தம் நம்ம 2 பேருக்கும் தான். வேறு எந்த பொருளுக்கும் பொருத்தம் இல்லை. எனவே பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிற வள்ளுவ பெருந்தகை. அதாவது பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்றி கொள்ள தவறியதால் நாம் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கின்றன. நாம் பற்றி கொண்டது தங்கம், வீடு வாசல், சொந்தம் பந்தம் நட்பு எல்லாமே அவஸ்தையாக தான் இருக்கு. அப்போ எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறியதன் விளைவு வாழ்க்கையின் அனைத்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் யுத்தங்களும். எனவே பாசமாம் பற்றறுத்தால் பாரிக்கும் ஆரியனே, என்னை ஆட்கொண்ட சிவமே அறிவொளியே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நேசமாகிய அன்போடு திருவருள் காட்டி பிறவி தொடரான எனது ஆத்மாவின் கலங்கங்கள் போக சிவகலமாகிய பெருங்கலத்தமர்த்திய பெருமானே. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நேசம் என்றால் அன்பு. அப்போ நேசமாகி அன்போடு திருவருளை காட்டி
பிறவி தொடரான எனது ஆத்மாவின் கலங்கங்கள் போக நெஞ்சில் வஞ்சம் கெட. நெஞ்சம் என்றால் ஜீவாத்மா. அதில் உள்ள வஞ்சம் என்றால் வஞ்சித்து பெற்ற அனுபவங்கள். மனதின் சுயநலத்தால், மனதின் பேராசையால் வஞ்சித்து பெற்ற தீய அனுபவங்கள். நெஞ்சில் வஞ்சம் கெட. எங்கே கெடும்? துரியாதீதத்தில் அவனுடைய ஒன்றி கலக்கின்ற போது. அதாவது உயிரே அழுக்கு துணி, ஓர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல் தண்ணிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழ்தடா வெள்ளையப்பா என்றார் கண்ணதாசன். அடுத்து 14வது கவி. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆரூராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. முதல் வரி, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, எனது உள்ளம் நீங்காது நின்ற பெரும் கருணை மிக்க அடைபடாத இன்ப ஊற்றே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே. மெய்யுணர்வால் உண்ண உண்ண சலிக்காத அமுது. அமுது என்றால் ஏதோ சாப்பிட்ற பொருள் அல்ல. அமிர்தம் என்பது மரணமில்லா பெருவாழ்வுக்கான ஒரு பயிற்சி, காயல்பம் என்று சொல்வார்கள். அப்படி மெய்யுணர்வால் உண்ண உண்ண சலிக்காத அமுதம். வாயால் சாப்பிட முடியாது, உணர்வால், மெய் உணர்வால் உண்ண உண்ண சலிக்காத பேரின்பம். அளவிலா பெம்மானே. அந்த சிவபரம்பொருளின் எல்லை எந்த திசையிலாவது கண்டவர் உண்டா? அப்படி எல்லையிலா பெருவெளி, சுத்தவெளி. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் என்றால் தெய்வத்தை மதிக்காதவர்கள். உலகத்தில் 700 கோடி மக்கள் வாழ்கின்றோம். இதில் 45 கோடி மக்கள் தெய்வத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள். தெய்வத்தை நம்புகின்றவர்களிலே தெய்வத்தை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், அது ஒரு சிறு கூட்டம் இருக்கு. இந்த வியாபாரத்துக்கு பலியாக போன பக்தர்கள். எல்லாம் போக ஆராய்ச்சியோடு சிந்தனையோடு அந்த ஆதிசிவத்தை பற்றி கொள்ள ஞான மார்க்கத்தில் பயணிக்கின்றவர்கள் மிகச்சிலரே. அவர்களிலே ஒருவர் நாம், பெருமை மிக்கவர்கள். இப்படி தெய்வத்தை பற்றி சிந்திக்காமலோ அல்லது தெய்வத்தை அலட்சியப்படுத்தியோ அதை கேலிக்கையாக விமர்சனம் செய்தோ, இன்னைக்கு அதுதான் உலகத்தில் ஓடிட்டு இருக்குது. இல்லைன்னு சொல்பவனுக்கும் ஆதாரம் இல்லை, இருக்கிறது என்று சொல்பவனுக்கும் ஆதாரம் இல்லை. இப்படி மறைபொருளான தெய்வத்தை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது இந்த உலகத்தில். அப்படி ஓராதார். சரி, அப்படி இருப்பவர்கள் உள்ளத்திலேயும் யார் இருக்கிறாங்க? இப்போ பஞ்ச பாண்டவர்கள் உள்ளத்தில் மட்டும்தான் கிருஷ்ணன் இருந்தானா? துரியோதனனுக்குள்ள யார் இருப்பாங்க? எல்லா பொருட்களிலும் நானே நீக்கவன் நிறைந்திருக்கிறேன் என்றால் அப்போ நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, இறைவனுக்கு என்ன பேதம்? அப்போ ஓராதார் உள்ளத்தும் ஒளிக்கும் ஒளியானே. உனது கருணை வெள்ளம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது என்றாலும் இதை மதிக்காத உள்ளத்திலும் அவர் உணராதபடி மறைந்திருக்கும் தெய்வீக நீதிமன்றமே.
அவர் தெரிஞ்சுக்கல அப்படின்றதுனால இல்லாமல் போகுமா? அப்போ மதிப்பவருக்கு காட்சி கிடைக்கலாம், மதியாதவர்க்கும் காட்சி கிடைக்காது, ஆனால் உள்ளே இருக்கிறான். இப்படி மதியாதார் உள்ளத்திலும் மறைந்திருக்கும் பெருமானே, அதுதான் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கி என் ஆரூராய் நின்றானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. பனிக்கட்டி உருகி நீராவது போல பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிருருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்று உணரச் செய்த மெய்ப்பொருளே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. எனது மனமாகிய சிற்றறிவில் இன்பத் துன்பம் உள்ளவனாகவும், மனமற்ற எனது பேரறிவில் இன்பத் துன்பம் இல்லாதவனாகவும் என்னுள்ளும் நிறைந்திருப்பவனே. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்குள் தீது நன்று என்ற கர்மவினை பதிவு இருக்கின்றன ஆத்மாவாக. அதன் பிரதிபலிப்பு தான் வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகளாக, இன்பத் துன்பங்களாக, ஆரோக்கியம் நோய்களாக, வறுமை வசதியாக இப்படி இருமைப்பட்டு வருகின்றன. இந்த உடல் நோயால் துடிக்கின்ற போது ஆத்மா என்ன பண்ணும்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. என் உடம்பு நோயால் வலியால் துடிக்கிறது, எனக்குள் இருக்கின்ற ஆத்மா என்ன பண்ணும்? அப்போ துடிக்குமா? துடிக்காது, துடிக்க முடியாது. அப்போ எனக்குள் இருக்கின்ற ஆத்மாவே ஒரு சாட்சி பாவனையாக, நீ செஞ்சது இதுப்பா, இது இன்னைக்கு டியூ டேட் கொடுக்க வேண்டிய, பலன் கொடுக்க வேண்டிய நேரம் கொடுத்துட்டேன், நீ சந்தோஷமாக அனுபவிக்கிறியா அனுபவிச்சுக்கோ, நொந்து நூலாக போறியா போய்க்கோ, எனக்கு அதில் எந்த பந்தமும் கிடையாது, பற்றும் கிடையாது. அப்போ நமக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவுக்கு இந்த உடல் படுகின்ற இன்பத்திலோ துன்பத்திலோ பந்தம் இல்லை என்றால், பாதிக்கப்படுவது இல்லை என்றால், பரம்பொருளுக்கு எப்படி நட்டமாகும்? அதான் கீதையில் அர்ஜுனா, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, ஆயினும் அவைகள் என்னை பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, என்னை தலைக்க முடியாது என்கிறார். இதை விஞ்ஞானபூர்வமாகவும் விளக்கி சொல்லலாம். எப்படி? நம்முடைய ஆத்மா என்னுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதி பரம்பொருளாகிய சிவம் மையமாக இருக்கிறது. இந்த உடலிலே ஆத்மாவிலே மைய புள்ளியாக இருப்பது அந்த பரம்பொருளே, தெய்வமே. அதன் சக்தி எழுச்சி பெற்று 1 முதல் 40 அலை வரைக்கும் விரிகிறது. அதில் 3 அலைச்சுழல் வரைக்கும் உள்ளது இறை துகள் களம், 4 முதல் 7 பிரபஞ்ச களம், 8 முதல் 13 பரமாத்மாவின் களம், 14 முதல் 40 ஜீவாத்மா. எல்லா அனுபவங்களும் 14லிருந்து 40க்குள்ளே தான் பதியும், 13க்கு போக முடியாது. அப்போ 14இன் அனுபவங்கள் 13க்கு போக முடியாது. அப்போது எத்தனை அனுபவங்களை பெற்றாலும் ஜீவன்கள் அந்த பரம்பொருளை பந்தப்படுத்த முடியாது. சரி, இந்த ஜீவாத்மாவிலிருந்து தான் வெளியே வருது, உடலை அலைகள் தாக்குகின்றன. அந்த அலைகளின் தன்மை புண்ணியமாக இருந்தால் நல்லது, பாவமாக இருந்தால் கெட்டது, துன்பம். இந்த 2 அலைகளும் அதை தாக்குகின்றனவா? இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பென் டிரைவில் ஒரு சினிமா பதிஞ்சிருக்கிறோம். அந்த பென் டிரைவ் டான்ஸ் ஆட முடியுமா, பாட்டு பாட முடியுமா? ஆனால் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை கம்ப்யூட்டரில் வச்சு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அது உள்ள என்ன படம் இருக்கோ அந்த ஸ்க்ரீனில் ஆடுது, பாடுது, எல்லாமே பண்ணுது. இதே மாதிரி நம்முடைய ஜீவாத்மா.
அப்போ உடல் படுகின்ற அனுபவங்களுக்கு காரணம் ஆத்மா என்றாலும் ஆத்மா இன்பத் துன்பங்களுக்கு ஆட்படுவதில்லை. அதைத்தான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. உடல் செல்களாக இருப்பதும் நீயே தான், துடிக்கிற, சந்தோஷப்படுற. எனது ஆத்மாவாக இருப்பவதும் நீயே தான், ஒன்றும் கவலைப்படாமல் இருக்கிற. எனது ஆத்மாவுக்கு மூலமாகிய நீயும் எப்பவும் பேரின்பத்தோடு இருக்கிறாய். இந்த தீது நன்று பதிவுகள் கூட உன்னை நெருங்க முடியாது விமலா. இப்படி ஒவ்வொரு வரியிலேயும் அந்த தெய்வத்தின் பரிணாம நீதி எடுத்து காட்டி நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையை வகுத்து காட்டியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்து 15 முதல் 19 வரை இன்னும் 5 பாடல்கான விளக்கத்தை அடுத்த வகுப்பில் சிந்தைக்கு எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.